பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த திங்கட்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் வந்து சந்தோஷம். 2024ஆம் ஆண்டு புது வருஷத்திலே நாம் வந்திருக்கிறோம். உங்கள் யாவருக்கும் புது வருட வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். தொடர்ந்து நாம் வேதத்தை தியானிப்போம். இந்த நாளுடைய வேத பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. கர்த்தர் நம்மிடத்திலே இந்த புதிய வருஷத்துல எதிர்பார்க்கிறது என்ன? நம்முடைய முழு இருதயத்தோடும் நம்முடைய முழு ஆத்துமாவோடும் நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டுமா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்மிடத்திலே தேவன் எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஏன்னா சகலமும் இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் அவருடையது. பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது, பூமியும் அதன் குடிகளும் என்னுடையது என்று சொல்லுகிறார். அவர்தான் சிருஷ்டிகர்த்தா. ஆகவே இந்த காலங்களிலே உங்கள் இருதயத்தை அவருக்கு கொடுங்கள். முழு இருதயத்தோடு அவர் நேசிங்க, முழு பலத்தோடு நேசிங்க, முழு சிந்தையோடு அவர் நேசிங்க. அப்படி நேசித்தா, அவரிடத்தில் அன்பு கூர்ந்தா, இந்த வருடமெல்லாம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நேசிக்கிறதுனா எப்படி? ஜெபம் பண்றதை விட்டுறாதீங்க, பைபிள் வாசிக்கிறத விட்டுறாதீங்க, ஆலயத்துக்கு போகிறத நிறுத்திடாதீங்க. தனி ஜெபம், குடும்ப ஜெபம், ஆலயத்தில் நடக்கிற ஜெபம், ஆத்துமா ஆதாயம் செய்யறது, சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு சொல்றதில் விட்டுறாங்க. இதெல்லாம் சேர்ந்துதான் அவரை நாம் நேசிக்கிறோம் என்பதற்கு அர்த்தம். இதை செய்யுங்கள். இந்த 2024 முழுவதும் ஒரு குறையில்லாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தர், என்னுடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினுடைய எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.